ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் வீடியோ போடல, ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டேன். ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்குறோம். நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். ஆர்சிபி கீழே தான் இருக்காங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னா, இந்த மேட்ச் நம்ம பார்த்திங்கன்னா மும்பையில் ஆட போகிறோம். ரொம்ப நாளாக மும்பைனே சொல்லிக்கிட்டு இருந்து இன்றைக்கி மும்பையில் ஆட போகிறோம். ஏன்னா ஸ்டேடியம் டவுன்லோட் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேட்சாகவே ஆடு பார்ப்போம். ஏன்னா எல்லா மேட்ச் நைட்டில் தான் ஆடுறோம். இந்த ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆடுற மாதிரி இருக்கட்டும். அண்ட் ஜெர்சிஸ்லாம் கூட மற்ற எல்லா டீமுமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் இல்லை, இதுக்கு அடுத்து வர இதிலலாம் பார்ப்பீங்க. ஆர்சிபிக்கு ஜெர்சி அப்டேட்டில் தான் இருக்கும். அண்ட் நம்ம மற்ற ஒரு சில டீம்ஸ்க்கு அப்டேட்டில் இருக்காது. அண்ட் இப்போ அதை பண்ணியாச்சு. ஆர்சிபியில் பெருசாக எந்த சேஞ்ச் பண்ணல. ஓகே, மேட்ச் மும்பை வால்கண்டே ஸ்டேடியத்தில் பார்க்குறோம். மும்பையோட ஹோம் கிரவுண்டில் மும்பையோட மேட்சும் இதிலே ஆடலான்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஆர்சிபி, ருத்ரா ஸ்பின் த காயின். அண்ட் டாஸ் யாருக்கு சாதகமாக விழுந்திருக்கு? நமக்கு தாங்க விழுந்திருக்கு. பேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறோம். ஒரு 220 நம்ம ஒரு டார்கெட் வச்சா டிஃபெண்டபுளாக இருக்கும். ஓகே, ருத்ராஜ் அண்ட் சஞ்சு தான் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மேட்ச்சில். இங்கே க்ரௌடுக்கிட்டேருந்து ஒரு நாள் சீரப் நடக்குது. இங்கே ஓப்பனிங் புவனேஷ்குமார் தான் ஃபஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ருத்ராஜ் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஓகே, ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். எஸ், வந்தாச்சு. எத்தனாவது ஓவர்? ஓகேங்க, 11th ஓவரில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்ட்ரைக் ரேட் பார்க்குறீங்க, 200+ ஸ்ட்ரைக் ரேட். ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல வேலை, ஜஸ்ட்டு காற்றுல தான். ஆன் த மார்க் வித் ஒரு டபுளோட ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஒரு பெரிய ஷாட்டு, 6 ஃபைன் லெக்கில் ஒரு நல்ல ஷாட். இன்ஃபேக்ட் ஒரு குட் ஷாட் கூட. ஜாக்கெட் டஃபி நல்லாவே போட்டிருக்காரு. 2 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. பார்ப்போம். இன்னொரு ஷாட். 6 4 லேட் டைம் தான். 4 பவுண்ட்ரி கிடைக்குங்க. இந்த பால் ஒரு பவுண்ட்ரி, ஒரு 6 ஒரு 4. டுஃபியை போட்டு எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் டுஃபி நல்ல ஒரு கம்பேக். இந்த பால் நம்ம ஒரு சிங்கிள் போட்டுக்கலாம். இந்த லென்த் அடிச்சிருக்கலாம், பரவாயில்ல. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுங்க. எப்போவுமே இந்த டைம் அவுட்டுக்கு முன்னாடி தான் நம்ம வரோம். அண்ட் டைம் அவுட் இங்கே முடிவுக்கு வருது. சிஎஸ்கே 96 for 3 இருக்காங்க ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 11 overs. இங்கேருந்து ஒரு 200க்கு நம்ம புஷ் பண்ணணும். அதே தாண்டி நல்ல ஒரு பேட்டிங்குமே பண்ணணும். நீங்கள் நம்ம தான் ஒரு விக்கெட் வேறு போயிருக்குங்க. சரியான ஷாட்டு. அண்ட் 6 கிடச்சிருக்கு ஸ்ட்ரெயிட்டில். கிட்டத்தட்ட ஒரு தோனி ஒரு 6 அடிப்பார்ல, அதே மாதிரி ஒரு 6 தான். ரீப்ளே பாருங்கள், சரியான ஷாட். நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு மத்தியில் 6 மறுபடியும் டிஃபியோடு தான் போட்டு புழக்கிறோம். தப்பான லைனு. இந்த பால் ஒரு பவுண்ட்ரி கிடைக்குங்க. ஃபைன் லெக்கில் ஆளே இல்லை, இருக்காரு, ஆனாலும் பிடிக்க முடியாது. ஒரு பவுண்ட்ரி. அண்ட் கடைசி பால் ஒரு சிங்கிள் போட்டுக்கலாம். டக்குன்னு ஓடணும் ப்ரோ, டைவு இல்லை. 12 ஓவருக்கு 108க்கு 4. டிம் டேவிட் இங்கே வந்திருக்காரு. இவரை ஏன் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரில. ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர், ஆனால் நல்லாவே போட்டிருக்காரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு சிங்கிள். அண்ட் கடைசி பால் ஸ்ட்ரைக் வந்துருக்கு. சிங்கிள் போட்டுக்கலாமா இல்லை ஒரு டபுளே போகலாமா? வேண்டாம், சிங்கிளோடு நிறுத்திக்கலாம். அடுத்த ஓவர் மேபி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து பேக் பண்ணலாம். திரும்ப ஸ்பின்னர் வந்தால் டூ வீக் ஸ்ட்ரைக் தட்டி விட்டுறலாம். குர்னால் பாண்டியா வந்திருக்காருங்க. கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும் ஸ்பின்னர்ஸ் ஓவர்லாம். ஏன்னா நம்ம ஸ்பின்னர்ஸ் ஓவரை அட்டாக் பண்ண போய் அவுட் ஆகிடக்கூடாது. ஓகே, இந்த ஓவரை போட்டு பொழந்துட்டாருங்க டூபே. ஆனாலும் மறுபடியும் சுயா சர்மா தான் வந்திருக்காரு. சிங்கிள் போட்டு டூபேட்டை கொடுக்கலாமா? 9 பாலுக்கு 23 அடிச்சிருக்காரு. நம்ம ஒரு ஷாட் ஆட போய் இப்போ அவுட் ஆகிருப்போம்.
நம்மளால் ஸ்லெட்ச் பண்ணுறாரு. இரு ப்ரோ, ஒன்று அடுத்த ஓவர்லேயே இந்த ஓவர்லேயே தரலாமா? ஓகே, ஒரு ஷாட்டுக்கான தேடல், ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் வேறு பில்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஆடினாலும் நல்லா கொண்டு போகிறதையும் பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒரு பெரிய ஷாட், சிக்ஸ் போகுமா? போயிருக்கு, இல்லை போகலை, 4. ஃபைனலில் மறுபடியும் ஆள் இல்லாதனால ஒரு 4 போகுது. 45 ஆஃப் திஸ் 21 balls. மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் மட்டும் எடிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஸ்பின்னர் ஓவரில் அவ்வளோவா ஸ்டார்டிங்கே நம்ம கனெக்ட் ஆகாது. அண்ட் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். 156க்கு 4. இங்கேருந்து ஒரு 60 to 70 ரன்ஸ் கொண்டு போகணும். மறுபடியும் அதே தவறு செய்கிறாங்க. மறுபடியும் ஒரு 6. ஒரு நல்ல ஸ்கூப் ஷாட்டு, நல்லாவே கனெக்ட் ஆகிருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பால் 6க்கு போகிற மாதிரி நம்மளோட 1K சீக்கிரமாக போக முடியும். இந்த வாட்டி ஃபைன் லெக்கில் ஆள் இருந்தாலும் பிடிக்க முடியாது. அதோட நம்மளோட 50மே வந்திருக்கு. ஜஸ்ட் 20 பால்ஸுக்கு போட்டிருக்கோம். அண்ட் இங்கே என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதார். எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இங்கே நம்ம ஃபேவரட் ஷாட்டில் மறுபடியும் ஒரு 6. 6ஆ 4ஆ? 4. அவசரப்பட்டு 6 நின்றுருக்கேன். ஒரு நல்ல பேட்டிங் இன்டென்ட். அன்றைக்கி இப்போ நம்ம அவரை ஸ்லெட்ச் பண்ணுறோம். வாழை ஒழுங்காக போடு ப்ரோ. என்ன ப்ரோ ஸ்லெட்ச் பண்ணுறியா? ஸ்லெட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ப்ரோ சுயாஷ் சர்மா. அண்டு ஸ்லெட்ஜ் பண்ணிட்டோம்ல, இன்னொரு ஷாட் அடிப்போம். அப்போ தான் அடுத்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவர் வராது. பெரிய ஷாட்டின் தேடல். ஹைட் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லைங்க, இந்த வாட்டி கையில். நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் சுயாஷ் சர்மா. அவரோட செலிப்ரேஷன் பாருங்கள். ஒரு நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஓகே, ஆட்டோ ப்ளே பண்ணதில் 210க்கு 5 வந்திருக்கு. கடைசியில் டூபே நல்லா ஆடி இருக்காரு. தோனி ஒரு சின்ன கேமியை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம டிஃபெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கோர் கார்டை பார்த்துடலாம். நம்ம தான் அதிக ரன், அதுக்கடுத்து டூபே, அப்புறம் மாத்திரை, ருத்ராஜன் எல்லாம் வராங்க. அண்ட் மோஸ்ட் விக்கெட் டுஃபி. ஒரு ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்திருக்குங்க. 128க்கு 3, 15 ஓவருக்கு. கோலி 60 நின்றுருக்காரு. செஞ்சுரி போடுவாரான்னு தெரியல. அன்றைக்கி நம்ம இங்கே பவுலிங் கூட வந்திருக்கோம். எக்கனாமி 7.83. 5 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பால். விஜய் சர்மா இறங்கி வந்து அடிப்பாருன்னு பார்த்தா தட்டுறாரு. இந்த மாதிரி ஆடினாலாம் பத்தாது. பெரிய பெரிய ஷாட்ஸ்க்கு போகணும் இவங்க இந்த டைமில். அண்டு கோலி ஸ்ட்ரைக் வராரு. ஃபர்ஸ்ட் பால் சரியான ஒரு கவர் ட்ரைவு. ஆனால் அங்கே ப்ரொடக்ஷன் இருக்குது. இவங்க சிங்கிள் டபுளே ரொட்டேட் பண்ணிட்டுருக்காங்க. ஆர்சிபி பிளேயர்ஸ் மூஞ்சிலையும் பெருசாக ஹாப்பினஸ் இருக்க மாதிரி தெரியலை. இப்போ ஒரு 6ல் 4 வேணும். அண்ட் கோலி இல்லை ஜிதேஷ் ஒரு பவுண்ட்ரி. ஆனாலும் பத்தாதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது வேணும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு. அவ்வளோலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓவருக்கு 18, 11 ரன், 19 ரன் அடித்தா தான் முடியும். இன்னும் 2 6, 2 4 அடிக்கிறதுனா கஷ்டம். இவங்க ஒரு தட்டி தாங்க ஆடிட்டுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சவனுக்கு கடைசியில் அடிக்கிற மாதிரி தெரில. ஆல்மோஸ்ட் கேம் ஓவர். விராட் கோலி ஃபேன்ஸுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுப்பாரா? கொடுத்துருக்காருங்க. சரியான ஷாட்டு. அண்ட் 6மே போயிருக்கு. பா, நிஜமாலும் கோலி இதே மாதிரி 2018 19 அடிப்பார். அதே மாதிரி ஷாட் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ரீப்ளே பாருங்களேன். இதே ஷாட் கோலி பார்த்திங்கன்னா அடிப்பார். ஓகே, அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்பேக். ஓகே, நம்ம ஓவர் போட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பால் ஒரு பவுன்ஸோட ஆரம்பிச்சிருக்கோம். ஜிதேஷ் சர்மா அடிப்பாரா? இல்லைங்க, நல்ல டெலிவரிஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னுமே சான்ஸ் இருக்குது. ஏன்னா கோலி, ஜிதேஷ் 2 பேருமே இருக்காங்க. ஜிதேஷ் சர்மா ஒரு அடுத்து தினேஷ் கார்த்திக்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் தெரில. இறங்கி வந்து அடிக்கிறாரு கோலி ஸ்டைலாக. ஆனால் அதை பவுண்ட்ரிக்கு தான் போக மாட்டேங்குது. இப்படிலாம் அடிச்சுட்டு இருந்தால் கஷ்டங்க. நிஜத்துலலாம் போட்டு புழக்கிறாங்க. கேம்லலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சொல்லும் போதே ஒரு விக்கெட்டு வேறு. ஜிதேஷ் சர்மா நடைய கட்ட வேண்டிய நிலமை. அன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன் நம்மக்கிட்ட இருந்து
அங்கமான செலிப்ரேஷன். ஓகே, டேவிட் வந்திருக்காரு. சிஎஸ்கே தான் போட்டு பொழந்தாரு. இங்கேயும் அதே மாதிரி பொழப்பாரா? இல்லைங்க, நம்ம எல்லா பக்கம் ஃபீல்டிங் கரெக்டாக வச்சுருக்கோம். நம்மளை மீறிலாம் எங்கேயும் பவுண்டரி போகாது. நம்ம ஃபீல்டிங்கை மீறலாம். பாருங்கள், பெரிய ஷாட்டு தான் முயற்சி பண்ணுறாங்க, கணக்கில் ஆக மாட்டேங்குது. கோலி கடைசி ஓவரில் என்ன கோலி பண்ணுறீங்க? அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சுங்க. 6. ஓ, நோ பால் வேறு போட்டிருக்கோம் நம்ம. அண்ட் இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட். குர்னால் பாண்டியா தான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. அண்ட் குர்னால் பாண்டியா போகணும். கரெக்ட் பால் தானே? எஸ், கரெக்ட் பால். குர்னால் பாண்டியாவாலையும் எதுவும் பண்ண முடியல, கோலியாலையும் எதுவும் பண்ண முடியல. அண்ட் குர்னால் பாண்டியா இங்கே பெரிய ஷாட்டுக்கு போயிருக்கார், பெரிய 6. ஸ்டில் த கேம் ஆனா அப்படிங்கிறது இவரோட பேட்டிங்கில் தான் தெரிஞ்சாகணும். 5 பாலுக்கு 5 6 அடித்தாலும் மேட்ச் முடியும், கேம் இன்னும் முடியலை அப்படின்னு காட்டுறாருங்க. அண்ட் நம்ம இப்போ ஒரு பால் டாட் பண்ணணும். 4 பாலுக்கு 4 6 அடிப்பாரா? அடிச்சிருக்காரு, பேக் டு பேக் 6. ஸ்டில் த கேம் இஸ் ஆன். இன்னும் முடியலைங்க. குர்னால் பாண்டியா அண்ட் இங்கே ஒரு டாட் பால். எல்பிடபிள்யூ கேட்டிருக்கோம், அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாட் இம்பேக்ட் அவுட் சைடு இல்லாட்டி பிச்சிங் அவுட் சைடாக தான் இருக்கும். அதனால் கேட்க வேண்டாம். மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நோ பால் எதுவும் போடாமல் பர்ஃபெக்டாக அடித்தாலும் பரவாயில்ல போட்டால் போதும். அண்ட் குர்னாலுமே அவ்வளோதான், மேட்ச் முடிச்சுட்டு போகிறாரு. ஆனால் ப்ரில்லியண்ட்டான நாக் ஆடி இருக்காரு. இவருக்கு இருக்கிற இன்டென்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிம் டேவிட் இவங்களாம் காமிச்சிருந்தாங்கன்னா போனோம் ஓவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கும். அண்ட் கடைசி பாலில் விராட் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு ஷாட்டு 4. அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு 4 அடிச்சிருப்பார் போலங்க. அண்ட் இந்த கேமை சிஎஸ்டி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த 50 ரன் பேட்டிங்கில் கொடுக்காம இருந்திருந்தால் கஷ்டம்தான். ஸ்கோர் கார்டை பார்க்குறீங்க, 198 அடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ கூடி சீக்கிரம் வரும். அன்டில் சைன் ஆஃப் ஃப்ரம் உங்கள் GTG.